Hey guys, welcome to Stay Fit with Ramya. Saree கட்டுறது அப்படிங்கிறது it's an art. அதுவே வந்து எப்பயாவது கட்டுறவங்க வந்து ரொம்ப பார்த்து அழகாக கட்டணும், அதில் நம்ம பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. பட் எப்படி யார் சாரி கட்டினாலுமே அந்த சாரி கட்டும்பொழுது அதில் டாலாக இருக்கணும், ஸ்லிம்மாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு பேசிக் ப்ரிஃபரன்ஸாக இருக்கும்ல. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் லுக் டால் அண்ட் ஸ்லிம் அதுதான் சொல்ல போகிறேன். The first one is choosing the right fabric. அதாவது chiffon, georgette இப்படி வந்து ரொம்ப ஸ்மூத்தாக ஃப்ளோயியாக உடம்போடு ஒட்டுற மாதிரியான ஒரு ஃபேப்ரிக்கை நீங்கள் பிக் பண்ணிங்கன்னா it works to your advantage. Obviously உங்களோட ஃபிகர் அதை ஹக் பண்ணி அழகாக டாலாக ஷேப்பியாக பியூட்டிஃபுல்லாக காமிக்கும். பட் இதுவே வந்து ஸ்டிஃபாக மொடன்னு இருக்கிற மெட்டீரியல்ஸ்லாம் யூஸ் பண்ணிங்க, இல்லை ரொம்ப பயங்கர எம்ப்ராய்டரி ஒர்க்லாம் இருக்கிற மெட்டீரியல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இட்ஸ் கோன் ஷோ யூ லார்ஜர். இப்போ இந்த சாரீ தான் வந்து இன்றைக்கி நான் உங்களுக்கு கட்டி காமிக்க போகிறேன். இது வந்து ஒரு சுங்குடி காட்டன் ஃப்ரம் த ஸ்டிச்சஸ். பட் இந்த சாரியோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா அது ஒரு காட்டன் சாரியாக இருந்தாலும் இட்ஸ் லைட் காட்டன். வீட்டில் வந்து ஜென்ரலாக நம்மளோட லேடிஸ் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எல்லாருமே இல்லை ஒர்க்குக்கு போகிறவங்க கூட வந்து ஒரு டெய்லி வேராக போட்டுக்கக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல்லான சாரீ இது. இந்த சாரியில் வந்து கஞ்சி இருந்துச்சு, பட் அந்த கஞ்சியை நான் ஒரு வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இட்ஸ் பிகம் ஈவன் மோர் சாஃப்டர். அதனால் இந்த சாரியோட டெக்ஸ்டரில் தான் நான் உங்களுக்கு என்னோடய சாரி ஹேக் வீடியோவை கட்டி முடிச்சதுக்கப்புறம் காமிக்க போகிறேன். This is a very important point. அதாவது சாரி வந்து வெளி தோற்றமாக நம்ம பார்க்கறதுக்கு நல்லா இருக்கிறதுக்கு சாரிக்குள்ளே நம்ம போடுற விஷயமும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் ஷேப்வேர். ஷேப்வேர்னால் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து பதறாதீங்க, இது வந்து இன்ஸ்கர்ட். இந்த இன்ஸ்கர்ட்டே இப்போலாம் வந்து ஃபிஷ் ஸ்டைல், அந்த ஸ்டைல், இந்த ஸ்டைலில் நிறையா வந்துருச்சு. நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக நம்மளோட பாடி சைஸ்க்கு ஏற்ற மாதிரி, நம்ம ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி, நம்மளோட வெயிஸ்ட் லைனுக்கு ஏற்ற மாதிரிலாம் வந்து கஸ்டமைஸ் பண்ணிலாம் அனுப்புகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கம்பெனி வந்து ஜெரா, இவங்க வந்து தமிழ்நாடுல இருக்கிற ஒரு கம்பெனி தான். when I got in touch with them, என்னோட ஹைட் என்ன, என்னோட வெயிஸ்ட் என்ன, இதெல்லாம் கரெக்டாக கேட்டு அதுக்கேற்ற மாதிரி தே சென்ட் திஸ். அண்ட் எப்போதுமே எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த இன்ஸ்கர்ட் ஷேப்வேர் பொறுத்த வரைக்கும் நிறைய கலர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ இந்த பேசிக் கலர்ஸ்னால் பேஜ், கண்டிப்பாக பேஜ் வேணும், கண்டிப்பாக ஒரு ஒயிட் வேணும், கண்டிப்பாக ஒரு பிளாக் வேணும். இந்த 3 கலர்ஸும் வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லா சாரீஸ்க்குமே கிட்டத்தட்ட அந்த 3 கலர்ஸ் வச்சு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ ஐ ஹவ் காட் திஸ் பேஜ் அண்ட் ஐம் லவ்விங் இட். தட்ஸ் வை ஐம் சேயிங் நார்மலாக காட்டனில் இருக்கிற அந்த இன்ஸ்கர்ட்டை விட இதை நீங்கள் கட்டினீங்க அப்படின்னா டைட்டாக நிற்கும், சாரி வந்து ஈஸியாக விழறதுக்கு வாய்ப்பு இல்லை. ரெண்டாவது உங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஷேப் கிடைக்கும். அந்த ஷேப் தானே நமக்கு வேணும்னு ஆசைப்படுறோம். ஸோ இன்வெஸ்ட் இன் அ குட் ஷேப் வேர். The next point, choose basically solid colors. அதாவது solid colorsனால் நான் சொல்கிறது வந்து plain colors. டார்க் கலர்ஸ் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது டாலாக காமிக்கும், எஸ்பெஷலி பிளாக். இதை நான் சொல்லணுன்றது இல்லை சாரிக்கு தனியாக, பிகாஸ் எனி அட்டையர் நம்ம போடும்பொழுது பிளாக் கலர் போட்டிங்கன்னா இட் இஸ் ஆக்சுவலி ஷ்ரிங்க் யுவர் சைஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். பட் அப்பார்ட் ஃப்ரம் பிளாக் இட் கேன் பி ப்ளூ, டார்க் ப்ளூ, இட் கேன் பி டார்க் க்ரீன், இட் கேன் பி மரூன். இந்த மாதிரி கலர்ஸோடு நீங்கள் ப்ளே பண்ணும்பொழுது யூ வில் ஆல்வேஸ் லுக் வெரி ஸ்லிம். அண்ட் அது வந்து உங்களுக்கு ஒரு டெப்த்தையும் கொடுக்கும். இட் வில் ஆல்சோ ஆட் டு யுவர் ஹைட். அதனால் டெஃபினெட்லி நீங்கள் இந்த பாயிண்டில் பர்டிகுலராக இருக்கீங்க அப்படின்னா லைட் கலர்ஸ் போடாதீங்க. எப்போதுமே சாரி கட்டும்போது ஒரு குட்டியான ஒரு ஹீல் ஒன்று வச்சுக்கோங்க. உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற ஒரு பேர், அதில் வந்து நீங்கள் நடக்கலாம், அதில் நீங்கள் வந்து ஓடலாம், உங்களுக்கு என்ன வேணாலும் பண்ணலாம், கம்ஃபர்டபுள்ன்ற மாதிரி ஒரு பேர் ஆஃப் ஹீல் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அந்த ஹீலை நீங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறம் அது மேலே சாரியை கட்டணும். நீங்கள் கடைசியாக வந்து ஹீலை போட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஏத்தம் இறக்கமாக இருக்கும் அந்த ஹைட், அதையும் வந்து வாட்ச் அவுட். ஸோ நான் வந்து என்ன சாரி கட்டிக்க போகிறேன், என்ன ப்ளவுஸ் கட்டிக்க போகிறேன், என்ன இன்ஸ்கர்ட் போட்டு போகிறேன்ற வரைக்கும் நான் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கொடுத்துட்டேன். இதுதான் என்னோடய சாரி. இது ஆக்சுவலாக வந்து எனக்கு நம்ம கோபிநாத் அண்ணா, நான் கோபிநாத் அண்ணான்னு சொல்லுவேன், நான் கோபிநாத் இருக்கார்ல, அவரோட ஒய்ஃப் துர்கா அண்ணி வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க பொங்கலுக்காக. இந்த சாரி நீ கட்டிட்டு எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும் அப்படின்னாங்க. அப்போலேருந்து இது அப்படியே வெயிட்டிங்கில் இருக்குது. அவங்களோட கம்பெனி ஸ்டிச்சஸ் அவங்க எனக்கு கொடுத்த சாரி இது. ஸோ இப்போ நான் அதை ஃபுல்லாக கட்டிட்டு அதுக்கப்புறம் நான் அவங்களை மீட் பண்ணிட்டு அவங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்ப போகிறேன். The
the most important point னு நான் சொல்லுவேன் because saree கட்டுறதுல வந்து pleats has such a big role to play and நிறைய தடவை நான் வந்து டெய்லி saree கட்டுறவங்க வந்து அப்படியே அலட்சியமாக அறக்க பறக்க ஒரு saree பல்லுவை போட்டு நான் பார்த்துருக்கேன். பட் இஃப் யூ ஆர் வெரி மச் கேர்ஃபுல், நான் வந்து டாலாக தெரியணும், ஸ்லிம்மாக தெரியணும் saree கட்டும்போது அப்படின்னு சொன்னால் ப்ளீட்ஸ் வந்து எப்போதுமே குட்டி குட்டியாக வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். அஃப்கோர்ஸ் நீங்கள் சிங்கிள் ப்ளீட்டாக வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இதை பற்றி நம்ம பேசவே வேண்டியதில்லை. பட் நீங்கள் ப்ளீட்ஸ் வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கீப் இட் வெரி ஸ்மால், டைனியாக, இந்த மாதிரி குட்டி குட்டியாக. த செகண்ட் பாயிண்ட் இஸ், நீங்கள் டாலாக தெரியணும், ஸ்லிம்மாக தெரியணும்னா பின்னாடி விடுறது பெரிய லெங்த் இருக்கணும். லைக் இட் ஷுட் ஆல்மோஸ்ட் டச் த கிரவுண்ட். அந்த லெவலுக்கு குட்டியாக நீங்கள் ப்ளீட்ஸ் பின்னாடி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து உங்களை ஷார்ட்டாக தான் காமிக்கும். அதனால் முடிஞ்ச லெவலுக்கு எவ்வளோ தழைய வைக்க முடியும் அப்படின்றத பாருங்கள். From chest, from shoulder exactly, it should go all the way to your waist. அந்த டைரெக்ஷனில் தான் உங்களோட ப்ளீட்ஸ் ட்ராவல் ஆகணும். இப்படி போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இட் வில் பி நைஸ். பட் ஆனால் வந்து ஆப்வியஸ்லி அது வந்து உங்களுக்கு அந்த டால் இல்யூஷனோ இல்லை வந்து ஸ்லிம் இல்யூஷனோ கொடுக்காது. ஸோ என்ஷோர் எப்போதுமே saree கட்டும்போது பின்ன நீங்கள் குத்திக்கிறீங்களோ இல்லையோ இந்த இடத்துலேருந்து இட் ஷுட் கோ டுவர்ட்ஸ் யுவர் வேஸ்ட். அந்த டைரெக்ஷனில் தான் உங்களோட ப்ளீட்ஸ் ட்ராவல் ஆகணும். சும்மா வந்து ஒரு saree நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே வாங்கிடாதீங்க. அந்த saree வந்து நமக்கு டால், அந்த வந்து ஒரு ஸ்லிம்மான அப்பீலை கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன கலர் வாங்குறீங்க, அந்த சாரியில் என்ன பேட்டர்ன் இருக்குது, பார்டர் வந்து பெருசாக இருக்கா இல்லை குட்டியாக இருக்கா, இதெல்லாம் கவனித்து வாங்கணும். ஜென்ரலி வந்து ரொம்ப பெரிய பார்டர் இருக்கிறதுலாம் வந்து பார்க்குறதுக்கு ஹெவியாக இருக்குமே தவிர கட்டினதுக்கப்புறம் நமக்கு வந்து அந்த ஸ்லிம்னஸ் அது கொடுக்காது. ஸோ குட்டி பார்டர் இருக்கிற மாதிரி வாங்கினீங்கன்னா இட் ஒர்க்ஸ் டு யுவர் அட்வான்டேஜ் ஃபார் திஸ் பர்டிகுலர் கோல். அதே மாதிரி வந்து ஸ்ட்ரைப்ஸ் போடுறீங்க அப்படின்னு சொன்னால் முடிஞ்ச லெவலுக்கு வந்து நீங்கள் டாலாக தெரியறதுக்கு வெர்டிக்கல் ஸ்ட்ரைப்ஸ் உள்ள சாரியாக வாங்குங்க. ஹாரிசான்டல் ஸ்ட்ரைப்ஸ் வந்து இட் வில் ஆட் அ லாட் ஆஃப் லேயர், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வித்தை ஜாஸ்தியாக காமிக்கும். தட் இஸ் ஒன் பாயிண்ட். பேட்டர்ன்ஸ், பெரிய பெரிய ஃப்ளவர்ஸ், பெரிய பெரிய மோட்டிவ்ஸ் இதெல்லாம் இல்லாமல் குட்டி குட்டியாக இருக்கிற டாட்ஸு, சின்ன ஃப்ளவரி விஷயம், இப்படி மாத்திரம் உள்ள சாரி சூஸ் பண்ணிங்கன்னா அகெயின் இட் வில் ஒர்க் டு யுவர் அட்வான்டேஜ். இப்போ அவங்க பண்ணிகிட்ருக்காங்கல்ல, திஸ் இஸ் another beautiful tip I want to say. நீங்கள் வந்து சிங்கிளாக போட்டுக்கிறீங்களோ இல்லை ப்ளீட்ஸ் போட்டு உங்களோட சாரியை கட்டிக்கிறீங்களோ, கண்டிப்பாக வந்து வீட்டில் நம்ம ஸ்ட்ரெயிட்னர் வச்சுருப்போம் நம்ம ஹேர் அயர்ன் பண்ணுறதுக்கு. அந்த ஸ்ட்ரெயிட்னரோ இல்லை சாரிக்குன்னு இப்போலாம் வந்து குட்டி குட்டியாக வந்து ஸ்ட்ரெயிட்னர் விற்கிறாங்க. அது மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட்னரை யூஸ் பண்ணி இப்படி ப்ளீட்ஸ் எல்லாம் வந்து கிளியராக நல்லா வந்து அயர்ன் பண்ணிவிடுங்க. அயர்ன் பண்ணிங்கன்னா இட் வில் ஃப்ளாட்டன் அவுட். ஸோ உங்களுக்கு அந்த மொடப்பாக ஒரு ஃபீலிங்கோ இல்லை எக்ஸ்ட்ரா லேயர்ஸ் இன்னும் கொஞ்சம் பல்க் காமிக்கிறது வந்து இந்த மாதிரி பண்ணும்பொழுது அது அவாய்ட் பண்ணோம். சாரியும் ரொம்ப நேரம் வந்து ஒரே இடத்துல நிற்கும். அந்த ப்ளீட்ஸ்லாம் நீங்கள் போட்டதுக்கப்புறம் அது மாறாது. நீங்கள் 100 பின் போட தேவையில்லை. அழகாக இதை அயர்ன் பண்ணிவிட்டு ஃப்ரீயாக விட்டிங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கலாம். லேடி லைக், ஃபெமினைன் லைக், கேர்ள் லைக், அது வந்து சாரி கட்டும்பொழுது தான் அந்த ஃபீலிங் வந்து கொஞ்சம் கூடுதலாக எக்ஸ்ட்ரா ஓகே நம்ம பொண்ணு இல்லை அப்படின்றது நம்ம ரியலைஸ் பண்ணுவோம். சாரி கட்டுறதுல வந்து டு கிவ் அ லாட் ஆஃப் எம்ஃபசிஸ், கட்டி முடிச்சதுக்கப்புறம் நான் கரெக்டாக இருக்கான்னு 2 விஷயம் செக் பண்ணுவேன். ஒன்று வந்து என்னோடய ப்ளவுஸ், இன்னொன்று வந்து என்னோடய பல்லு. ஸோ முதல்ல ப்ளவுஸ் பற்றி பேசலாம். ப்ளவுஸ் எப்போதுமே வந்து நல்லா ஃபிட்டடாக இருக்கணும். இட் ஷுட் நாட் பி லூஸாக ட்ரூப்பியாக. அதுவே வந்து பாதி நமக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு வெயிட் ஆட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங்கை கொடுக்கும். ஸோ நல்ல ஒரு ப்ளவுஸ், வெல் கட் ப்ளவுஸ், டிஃபைன் ப்ளவுஸ். அதுலேயும் வந்து சாலிட் கலர்ஸ் வந்து சூஸ் பண்ணுங்கள். ரொம்ப கச்சன்னு எம்ப்ராய்டரி பேட்டர்ன், அந்த மிரர் ஒர்க் பண்ணது, ஐ திங்க் அந்த ஸ்டைல் இப்போது இல்லை. இட்ஸ் வெரி சிம்பிள், ஒரே ஒரு கலர் ப்ளவுஸ் அந்த மாதிரி தான். இதுலேயும் வந்து இப்போது ஷார்ட்டாக இருக்கிறவங்கன்னா ஸ்லீவ்லெஸ், இந்த குட்டி ஸ்லீவ்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். பிகாஸ் உங்களுக்கு டாலாக தெரியணும்ல, உங்களுக்கு டாலாக தெரியறதுக்கு நீங்கள் ஃபுல் ஸ்லீவ்ஸ் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் இட் வில் கிரியேட் ஒன் இல்யூஷன். அதாவது கை வந்து ரொம்ப லாங்காக இருக்கிற மாதிரி அது காமிக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப கை ரொம்ப ஸ்லிம்மாக காமிக்கும். பட் இல்லை எனக்கு ஹைட் வந்து ஆவரேஜாக ஓகே, பட் ஜென்ரலி ஐ வாண்ட் டு ஜஸ்ட் லுக் லைக் வெரி நைஸ் இன் அ சாரி, எனக்கு கொஞ்சம் ஸ்லிம்மாக தெரியணும் அப்படின்றவங்களுக்கு யூ கேன் வேர் ஸ்லீவ்லெஸ் ப்ளவுஸ், ஷார்ட் ஸ்லீவ் ப்ளவுஸ், அதெல்லாம் ஓகே. another thing when it comes to pleats, நிறைய பேர் நான் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன், எப்போதுமே வந்து உங்களோட காலர் போன்ஸை வந்து காமிக்கணும்னு நான் முன்னாடியே ஒரு பாயிண்டில் சொன்னேன். அந்த மாதிரி உங்களோட நெக்கு, உங்களோட ஸ்கின்னு இந்த இடத்துல நிறையா ஷோ பண்ணிங்கன்னா தான் இட் வில் கிவ் தட் ஒரு இல்யூஷன் தட் யூஆர் அ டால் பர்சன் அப்படின்னு சொல்லி. பட் பின்னாடி வந்து ஹை நெக் வச்சுக்காதீங்க. ட்ரை டு கீப் அ யூ நெக், ஒரு வி நெக், ஒரு ஹார்ட் நெக். அந்த மாதிரி சாரியில் வை பீப்புள் லைக் அ உமன் இன் அ சாரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் ஒன் ஒரு அழகான ஒரு
blend இல்லை where you have a cloth, you don't have the cloth. சில ஏரியாஸில் வந்து ஸ்கின் மாத்திரம் தெரியுது, சில ஏரியாஸில் வந்து கிளாத் மாத்திரம் தெரியுது. அந்த இல்யூஷன் தான் நமக்கு ஒரு அப்பீலை கொடுக்குது. ஸோ அதை நம்ம அட்வான்டேஜ்க்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு டு லுக் வெரி டால் அண்ட் ஸ்லிம். இந்த இடம் அப்புறம் இந்த இடம் ஆல்வேஸ் வந்து நேவலுக்கு கீழே நீங்கள் உங்களோட பல்லுவை வந்து இன்சர்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பெரிய டார்ஸோ இருக்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட் அது கொடுக்கும். அதை நான் இப்போ வந்து ஃபாலோ பண்ணுவேன். அந்த மாதிரி வந்து இந்த இடத்துல உங்களோட நெக் லைன் வந்து டைட்டாக சோக்கர் லைன், டாப் நெக் கர்வ் இப்படிலாம் இல்லாமல் கிரியேட் அன் இல்யூஷன் வேர் யூ ஹேவ் அ டெப்த் ஹியர். அதுவும் வந்து உங்களுக்கு கொஞ்சம் டாலாக ஸ்லிம்மாக காமிக்கும். தங்கமே உன்னத்தான்